இப்ப தினம் தினம் ராஜினாமா, இப்ப என்ன தேவை இருக்கு அவங்க ராஜினாமா பண்றதுக்கு? இதை பாஜக ஏன் மௌனமாக பார்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதிமுக தானே தீர்ந்து போன சக்தின்னு சொன்னாரு, ஊழல் சக்திகள் 2 கட்சியும் சொன்னாரு. ஊழல் குற்றச்சாட்டு உள்ள 2 விஜயபாஸ்கர் ஸ்கொயர்களை எப்படி சேர்த்துக்கிறாங்க? இப்போ ரூலிங் பார்ட்டியாக இருந்தால் இருப்போம். அப்படி பார்த்தா 10 வருஷம் திமுக ஆட்சியிலே இல்லைங்க. எத்தனை பேர் 10 வருஷத்தில் திமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவில் போய் சேர்ந்தாங்க? ஆனால் இன்னைக்கு கடந்த ஆட்சியில் திமுக கூட இருந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே இப்போ தாவேக்காவுக்கு போயிட்டாங்க. அதாவது திமுக ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் செய்யுது, குதிரை பேர வேலையில் இறங்கியிருக்கு அப்படின்னு தோழர் சண்முகம் பதவியில் இல்லாமல் அவங்களால இருக்க முடியல. முன்னாடி சொன்னது அதே வார்த்தை திரும்பி இவரை நோக்கியும் கேட்பாங்க தானே. இவங்க சீட்டை தக்க வச்சுக்கிறதுக்காக இவங்க பண்றது அரசியல் என்றால் அவங்களும் அவங்கவுங்களுடைய பிளேஸ்மெண்ட்டை பண்றதுக்கான அரசியலை அவங்க பண்ணதான் செய்வாங்க. நேற்றைக்கு வைகை ஆற்றை சுத்தம் பண்ணுவேன்னு ஆர்லாக்கர் நிக்கிறாரு. முதல்ல கண்டிச்சிருக்கிறது இவர் தானே, சண்முகம் தானே கண்டிச்சிருக்கணும். இதனால தானே அவங்க அங்க போனாங்க. டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தான் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் வருது. இந்த 6 பேரும் ராஜினாமா பண்ணிட்டு போனாங்கிறதுனால சந்தேகமா இருக்கலாம். ஏன் திருச்சி கிழக்குக்கு இது பண்ணல? மத்திய அரசிற்கு ஒரு கால்குலேஷன், அதை மத்திய அரசுன்னு சொல்லக்கூடாது, பாஜகவிற்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. ஒரு தலைமுறை ஹிஸ்டரியே சொல்லாதீங்கன்னு சொல்லுது. நீங்களும் நானும் மைக்க பிடிச்சி பேசுறோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கு. நம்மளால இந்த இடத்துல உட்கார முடியுமா? ஒரு பெண்ணா நான் இங்க உட்காந்து பேசுறேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அந்த ஹிஸ்டரி எப்படி பேசாம டைரக்டா அப்படியே நான் ஜம்ப் பண்ணி உட்காந்துட முடியும்? இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைகிறார் பத்திரிகையாளர் சுகிதா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். மத்திய பிரதேசம், பீகார், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் இடைத்தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மேம். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 7 இடங்கள் காலியாக இருக்குது. தமிழ்நாட்டிற்கு இன்னும் இந்த இடைத்தேர்தல் குறித்த அறிவிப்பு வரல. என்ன காரணம் மேம்? அதிமுக எம்எல்ஏக்கள் பதவி விலகிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து விலகுவாங்கிறதுனால இதை ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்களா, இல்லை வேறு எதுவும் காரணம் இருக்கலாமா? இந்த தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறதன் மூலமா மத்திய அரசு எப்படி பார்க்குது தமிழ்நாட்டை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தான் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் வருது. தமிழ்நாடு இங்கே தாவேக்கான்னு ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. தினம் தினம் எம்எல்ஏக்கள் ஒரு செயற்கையாக, அதாவது இங்கே இப்போதைக்கு எந்த ஸ்டேட்டில் எந்த அண்ட்ரஸ்டும் இல்லை. தாவேக்காங்கிற கட்சிக்கு இருந்த அவங்களும் சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பில் அவங்க வெற்றி பெற்று அடுத்த 6 மாதத்துக்கும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் வெற்றி இருக்குது, அவங்களுக்கான நம்பரும் இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன், ஒரு பெரிய அண்ட்ரஸ்டாக ஒரு ஸ்டேட் அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இல்லாமையெல்லாம் இல்லை. இப்போ அந்த ஆட்சியை நம்பி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அந்த ஆட்சி சரி தவறு அதில் இருக்கிற குறைகளை பேசுகிறதுங்கிறது வேறு. ஆனால் இப்போ தினம் தினம் ராஜினாமா, தினம் தினம் எம்எல்ஏக்கள் ஏன் ராஜினாமா பண்ணுறாங்க? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருக்குது. இப்போ என்ன தேவை இருக்கு அவங்க ராஜினாமா பண்ணுறதுக்கு? ஏதோ அவங்க வேற ஒரு கட்சியில் இன்னும் அதிமுக எம்எல்ஏக்கள்னு சொல்லணும்னா, குறிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அவங்க எப்படி சந்திச்சாங்க அப்படின்னா, வழக்கமாக இந்த சட்டமன்ற தேர்தல்கள் அதிமுக வர்சஸ் திமுக, திமுக வர்சஸ் அதிமுக கூட்டணின்னு தான் இருக்கும். இந்த தடவை தான் அதிமுகவுக்கு ஒரு புது காயினேஜை கொடுத்தாங்க. அதாவது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற வார்த்தையை எல்லா இடத்துலையும் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. கிட்டத்தட்ட எடப்பாடியை சந்தித்து கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தினதை விட பேச்சுவார்த்தை நடத்தினது முழுவதுமே என்டிஏ கூட தான் பேசினாங்க. அவங்க பிஜேபி தலைவர்களோட, தேசிய தலைவர்களோட தான் பேசி கூட்டணிக்குள்ளே எல்லாரும் போய் சேர்ந்தாங்க. இப்போ டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உட்பட அவங்களாம் அப்படி தான் போனாங்க. அமமுகவும் 2 பேரும் மெர்ஜானது. அந்த கட்சிக்குள்ளே அவங்க அவ்வளோ 2 பேரும் வெவ்வேறு திசையில் இருந்தவங்க ஒன்றா போனதும் அப்படி தான் உள்ளே போனாங்க அவங்க. ஆனால் இப்போ வெற்றி பெற்றிருக்கிறவங்க எல்லாரும் என்டிஏ கூட்டணின்னு சொல்லி வெற்றி பெற்றவர்கள் எம்எல்ஏவாக இருந்தாலும் கூட, அப்படிங்கும்போது பிஜேபியா அமைதியாக இருக்கு. இது முக்கியமான கொஸ்டின்ல. பாஜக தலைமையை ஏற்றுக்கொண்டு இங்கே அதிமுகவில் கூட்டணி அமைச்சு அதிமுகவில் எம்எல்ஏக்களானவங்க ராஜினாமா பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட என்டிஏவை ஆதரித்தவர்கள் தானே அவங்க அதிமுகவுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு 7 பேர் போனதை
பேசாம 6 அமைதியா பேர் பிளஸ் விஜய் இடைத்தேர்தல் அதாவது 6க்கு அப்புறம் இன்னும் எத்தனை பேரோ தெரியல. அது கவுண்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆகலாம். இப்ப வந்து வேலுமணி என்ன எடுக்க போறாரு, சிவி சண்முகம் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம இப்பவே பேசவும் முடியாது, அவங்க நிலைப்பாடை வெளிப்படையா அறிவிக்காததுக்கு முன்னாடி. இப்போ போயிருக்கிறாங்க இல்லையா, இந்த 6 பேரும் வந்து என்டிஏ கூட்டணியில இருந்து அவங்க அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள், வாக்கு வாங்கினவங்க. இப்போ போய் அவங்க தொகுதியில வந்து எதுவும் நடக்கலன்னு எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணிட்டு போறாங்களா இல்லையானா இல்லை. திரும்ப எம்எல்ஏவா நிக்க மாட்டோம், நாங்க கட்சி எங்களுக்கு அதிமுகங்கிற கட்சி வந்து ஸ்டெபிளைஸ்டா இல்ல, அதனால நாங்க இந்த தாவேக்காவுக்கு போறோம்னா நாளைக்கு நீங்க போய் என்ன கட்சி சேவை, நான் வந்து சேவை செய்யறதுக்கு தான் வந்திருக்கேன். நேற்று விஜயபாஸ்கர் அந்த கூட்டணியில பேசும்போது சொல்றார், அந்த இணைப்புல போய் பேசும்போது சொல்றார், எங்களை இணைத்து கொண்டதற்கு நன்றிங்கிறாரு. அப்புறம் நமக்கு ரொம்ப பொறுப்பான தலைவர் கிடைத்திருக்கிறார். அந்த அவங்க இணையிற கூட்டத்துக்கே அந்த தலைவர் வரல, தாவேக்காவுடைய தலைவர் வரல. அவர் வரதுனாலதான் இந்த இணைப்பு விழா தாமதமானதுன்னு சொன்னாங்க. பட் கடைசியில அந்த நிகழ்ச்சி கூட கட்சியினுடைய இவ்வளவு பெரிய, அதாவது வந்து ஒரு இடத்துக்கிட்ட பேசும்போது கேட்டை திறந்து விட்டோன்னு எல்லாரும் ஓடி வந்தாங்க அப்படின்னு ஆனந்த் வந்து அதை வந்து ஒரு சட்டையரா சொல்றார். அதாவது யாருன்னா, இதுக்கு முன்னாடி கடம்பூர் ராஜு தலைமையில நிறைய பேர் போய் சேர்ந்தாங்க இல்லையா, அந்த பீரியட்ல போய் வந்து பனையூர் கேட்டை திறந்தோன்னு எல்லாரும் ஓடுனாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அன்னைக்கும் தலைவர் வரல. தாவேகா கட்சியுடைய தலைவரா இன்னொரு மாற்று கட்சியில அமைச்சர்களாக இருந்தவர்கள்லாம் நம்மளை தேடி வராங்களேன்னு வரல. அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு பெருசா இல்லாமே அங்க போய் சேர்றாங்கன்னா என்ன காரணம்? இதை பாஜக ஏன் மௌனமாக பார்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரீடிங் பிட்வீன் த லைன்ஸாக நம்ம பார்க்கணும்னா இன்னும் நிறைய பேர் 15 நம்பர் அதுதான் டிசைடிங் ஃபேக்டர் நம்பராக வச்சிருக்கிறாங்க. அதாவது இப்போ சொல்றாங்க இல்லையா, திமுக வந்து 15 பேரை வந்து பேரம் பேசிச்சுன்னு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா, அவங்களும் 15 பேருக்கு தான் பேசிட்டு இருக்காங்க, தாவேக்காவும். அதாவது அந்த தாவேக்காவுக்கு 15 பேர் வந்துட்டாங்கன்னா கம்ஃபர்டபுளா 5 வருஷம் அதிமுகல இருந்தோ அல்லது மாற்று அவங்க இன்னும் எப்படிலாம் ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. போக போக வெயிட் அண்ட் சீயா நீங்களும் நானும் உங்களை மாதிரி தான் பார்க்கிறோம். அது தொடர்ந்து விமர்சனமாவே போயிட்டு இருக்கு. ஆனா திமுக தரப்பு அப்படின்னு வரும்போது மட்டும் அந்த அதிரடி நடவடிக்கைகள், இத்தனை பேர் நம்ம கைது செஞ்சிருக்கோம், வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம், எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். இல்ல, அதாவது அமமுகல இருந்து போனார்ல அவர் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், அதை ஏஐ வீடியோன்னு சொல்றாங்களா, அதை வந்து இல்லைன்னு ப்ரூஃப் பண்றாங்களாங்கிறதெல்லாம் கோர்ட்ல போய் ஃபேக்ட் செக்கிங் பண்ணி அவங்க ப்ரூஃப் பண்ணிக்கிட்டோம். ஆனா இன்ன வரைக்கும் அமமுக தலைவர் சொல்றாரு, என்கிட்ட வந்து அவர் வந்து எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு, அது அடுத்த கொஸ்டின், எடப்பாடி முதலமைச்சர் ஆகுறதுங்கிற முடிவுங்கிறது. எடப்பாடி முதலமைச்சரா நேற்றைய பேட்டி உட்பட அமமுகவுடைய தலைவர் சொல்லக்கூடியது வந்து, அதாவது என்கிட்ட இருக்கிற லெட்டர் வந்து அவர் எடப்பாடி தலைமைக்கு தான் வந்து அவர் முதலமைச்சர் ஆவதற்கு தான் கொடுத்தாரு அந்த லெட்டரை அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு, தாவேக்கால போய் சேர்றாரு. அவருக்கு அமைச்சர்லாம் கொடுக்கறதா சொன்னாங்க. ஆனா இப்ப வந்து சட்டமன்ற உறுப்பினராகவே தன் வாழ்நாள் கடமையை செய்வேன் அப்படின்லாம் போயிட்டு சேர்ந்துட்டார். ஒரு உறுப்பினரா இருந்ததுனால அவர் மேல கட்சி தாவலும் வரப்போறது இல்ல, அவர் தப்பிச்சிட்டாரு. ஆனா மற்றவங்களெல்லாம் வைகோ வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதாவது என்னைய வந்து எங்க 2 பேரும் அவங்க வந்து அஃபீஷியலா மதிமுகவா இருந்தா கூட உதயசூரியன்ல நின்று இருக்கிறாங்க. அப்ப டிஎம்கே கொறடா விப்பு என்ன சொல்றாரோ அதுக்கு தான் அவங்க கட்டுப்பட்டவங்க, அவங்க 2 பேரும். கட்சி வேறையாக இருந்தாலும் அவங்க அஃபிஷியலா உதயசூரியன் சின்னத்துல நின்னதுனால டிஎம்கே கொறடா சொல்றதை தான் சட்டமன்றத்துக்குள்ள அவங்க செய்ய முடியும். அந்த அடிப்படையில தான் செயல்படவும் முடியும். அவங்களுடைய ஆதரவு நிலைப்பாடோ எதிர்ப்பு நிலைப்பாடையோ வெளிப்படுத்த முடியும். ஆனா என்ன, ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லி விஜயே என்கிட்ட சொன்னாருன்னு முத நாள் சொல்றாரு வைகோ, அடுத்த நாள் மாத்துறாரு அதை. இப்ப இவ்வளவு குழப்பங்கள் இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் மத்திய அரசு மௌனமாக இருக்கு. சரி, ஒரு இடைத்தேர்தல், இந்த 6 மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், இந்த 6 பேரும் ராஜினாமா பண்ணிட்டு போனாங்கிறதுனால சந்தேகமா இருக்கலாம். ஏன் வந்து திருச்சி கிழக்குக்கு வந்து இது பண்ணல? செலவினங்கள் அதிகரிக்கும், அது புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அங்க வச்சிருக்கிற 3 மாநிலத்திலையும் 3 தொகுதி தான். அப்ப அதுக்கு ஒரு செலவு பண்ண முடியுதுல. அப்ப 3 தொகுதிக்கு ஏன் தமிழ்நாடோட சேர்த்து, தமிழ்நாடு தான் அதிக தொகுதிகளை வைக்க போறோம்ல, அப்ப சேர்த்து வச்சுக்கலாம், அப்படி ஒரு வாதமும் வருது இல்ல. நீங்க செலவு தான் ஒரு காரணம் அப்படின்னா தமிழ்நாட்டுல தான் அதிக தொகுதிகள் வந்து இப்ப காலியா இருக்கு. இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி இப்ப 7 தொகுதிகள் காலியா இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இன்னும் கூடுதலா வரும், அதையும் சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால. அப்ப மத்திய அரசிற்கு ஒரு கால்குலேஷன், அதாவது மத்திய அரசுன்னு சொல்லக்கூடாது, பாஜகவிற்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு இல்லையா? அப்போ அவங்களுடைய கால்குலேஷன் என்ன அப்படிங்கிறது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தாவேகா சொல்கிறாங்க, இது வந்து செக்குலரிசம், மதச்சார்பின்மை வந்து நாங்கள் முன்னிறுத்துறோம் அப்படின்றாங்க. அது என்ன வார்த்தை வேணாலும் சொல்லலாம், அந்த கூட்டணிக்கு நீ தான் பேர் வைக்க போகிறாங்க, அப்படி கூட்டணியெல்லாம் வைக்கட்டும், பேர்லாம் வைக்கட்டும். ஆனால் என்ன அப்படின்னா
நீங்கள் செக்குலரிசமா இருக்கிறீங்கிறதுக்கான எந்த விஷயத்துல ஸ்ட்ராங் ஹோல்டா நிக்கணுமோ அந்த விஷயத்துல எல்லாம் நீங்க ஸ்ட்ராங் ஹோல்டா நிக்கலங்கிறது தான் இந்த ஒரு மாசத்துல பார்க்க வேண்டியது. உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு இது கிடைச்சிருச்சுன்னா அழகா நீங்க என்ன பண்ணலாம், ஆட்சியில இன்னும் கவனம் செலுத்தி இந்த 2 பேர் மேலே தானே நீங்க குற்றச்சாட்டு சொன்னீங்க. அப்ப இந்த 2 பேர்ல ஒருத்தவங்களை வந்து ஊழல் சக்தின்னு சொன்னதும் தீர்ந்து போன சக்தியை கூப்பிட்டு தான் நீங்க உங்களுடைய கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணிக்கணும்னு என்ன இருக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இவரே சொன்ன வார்த்தை தானே, அதிமுகவை தானே தீர்ந்து போன சக்தின்னு சொன்னாரு, ஊழல் சக்திகள் 2 கட்சியும் சொன்னாரு. இப்ப அங்க இருந்து இங்க வர்றவங்க எல்லாரையும் எப்படி சேர்த்துக்கிறாங்க, அதுவும் ஊழல் குற்றச்சாட்டு உள்ள 2 விஜயபாஸ்கர் ஸ்கொயர்களை எப்படி சேர்த்துக்கிறாங்க? அப்படி ஊழல் குற்றச்சாட்டுகளோட வரவங்க எங்க கட்சியில இணைஞ்சாலும் சட்ட நடவடிக்கைகள்னு வரும்போது நாங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம்னு சொல்றாரு மேம் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார். எல்லாருமே சொல்றாங்க அந்த சட்ட நடவடிக்கைகள் வரும்பொழுது எப்படி காம்ப்ரமைஸ். அப்ப இது இவங்க கையில இல்ல, சிபிஐ சம்பந்தப்பட்ட வழக்கு, குட்கா வழக்கெல்லாம். அது எப்படி இவங்க வந்து கடந்த காலங்கள்ல வைத்தியலிங்கம் அவர்கள் கேஸ்ல என்ன திமுக ஆட்சியில என்ன நடந்தது, அவங்க அதிமுக இருந்தப்ப இருந்த வழக்குகள் திமுகவுக்கு வந்தோடனே எப்படி அந்த வழக்குகளோட நிலைகள் மாறுச்சு, அதே மாதிரி மாறிடும் அப்படின்னு சில விமர்சனங்கள் வைக்கப்படுது. அதற்கு பதில் சொல்லும் விதமாக தான் இவங்க இப்படி சொல்றாங்க, எங்கிட்ட காம்ப்ரமைஸே கிடையாது, யாரையும் நாங்க காப்பாற்ற மாட்டோம் அப்படிங்கறத சிடிஆர் நிர்மல்குமார். அதாவது அவங்க ப்ரூஃப் பண்ணட்டும், நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் வரட்டும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இவங்க சொன்னது தூய சக்திங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம்? அப்படி பார்த்தா அலிகேஷன் ப்ரூஃப் பண்ணாம நிறைய பேர் இருக்கிறாங்க. அலிகேஷன் மற்ற அவங்க மேல வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள், ஆனா அவங்க மேல இது வரைக்கும் தீர்ப்பு வரல, அவங்க மேல குற்றவாளிங்கிற எந்த ஒரு முகாந்திரமும் இருக்கிறதா ஏதாவது வந்து ஸ்டேட்மெண்ட்டும் வரல. அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள்னா நாளைக்கு செந்தில் பாலாஜி மேல பல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது, அதனால அவரை நீங்க சேர்த்துக்கலாமா? இவங்க 2 பேர் விஜயபாஸ்கர் ஸ்கொயருக்கு பொருந்தும்னா செந்தில் பாலாஜிக்கு அது பொருந்துமே. திமுக இருந்து செந்தில் பாலாஜியை சேர்க்கும் போது இதே விமர்சனம் தான் எல்லாரும் வைத்தாங்க. ஆனால் அவர் நீதிமன்றத்துல அதை எதிர்கொண்டுகிட்டு இருக்கும் பொழுது நீங்க வந்து அவரை சேர்த்துக்க, இவங்க 2 பேரும் நீதிமன்றத்துல செந்தில் பாலாஜியை சேர்த்துக்க வேண்டியது. செந்தில் பாலாஜியை மட்டும் ஏன் முடியாதுன்றாங்க? செந்தில் பாலாஜியை மட்டும் ஏன் வந்து எதிர் திசையில வைக்கிறாங்க? செந்தில் பாலாஜி தொடர்ந்து கார்னர் செய்யப்படுறாரு. அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர் சிறையில இருந்து வெளியில வந்தாரு. அவருடைய அமைச்சர் பதவியும் சிறையில இருக்கும் போதே பறிக்கப்பட்டது. திரும்ப இந்த தடவை கோவை தெற்குல நின்று எம்எல்ஏவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. பட் இந்த பேரம் பேசப்பட்ட விவகாரத்துல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தொடர்பு இருக்கு, அவருடைய தம்பி அசோக் அவர்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. 2 பேர் ரீசெண்டா தலைமறைவா இருக்காங்க, ஒருத்தர் முன்ஜாமீன் கேட்டிருக்காங்கன்னு நம்ம செய்திகள்ல பாக்குறோம். குற்றம் அவங்க மேல மிஸ்டேக் இல்லைங்கிறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் வெளியில வருது? பத்திரிகையாளர்களே சில பேர் வந்து இதை மறைக்கிறாங்க, அதாவது வந்து மறுத்திருக்காங்க. அதாவது எப்படி மறுத்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து இந்த குற்றம் சொன்னாதா, அதாவது இப்ப 3 பேர் கைது பண்ணிருக்காங்கல்ல, இன்னைக்கு வந்து அவங்க கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட கோடிகள் வந்து பேரம் பேசப்பட்டதா சொல்றாங்க இன்னைக்கு. ஆனா அந்த 3 பேர் பேசியதற்கான முகாந்திரம் அதெல்லாம் நீதிமன்றம் நமக்கு நிரூபிக்கட்டும், விசாரிக்கட்டும். என்னுடைய கொஸ்டின் ரொம்ப சிம்பிள், வெளியில இருந்து பாக்குறதுக்கு எல்லாரும் அரசியல் செய்வாங்க தான், யாரும் அரசியல் செய்யாமலாம் இருக்க மாட்டாங்க. அதாவது எங்களுக்கு வந்து ஆட்சி நிர்வாகத்துல செய்யணும்னு மக்கள் கிட்ட டைம் கேக்குறீங்க, ஆனா அரசியலை மட்டும் ஃபாஸ்டா பண்றீங்க. அதாவது நீங்க ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளணும்னா வச்சுக்கணும், உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி இருக்கு, நீங்க தக்க வச்சுக்கணும். அப்ப ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள நீங்க செய்யறது வந்து அது குதிரை பேரம்னு எல்லாரும் மென்ஷன் பண்றாங்க. ஆக்சுவலா மனித பேரம் தான், மனிதர்கள்ட்ட தானே அவங்க பேரம் பேசிட்டு இருக்காங்க, ஒரு மனித பேரம் தானே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. சோ அப்ப அது சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க செய்யறது சரினா எதிர்கட்சிகள் செய்வதும் சரிதான். ஏன்னா எதிர்கட்சிகள் செய்யறது வந்து தக்காளி சட்னி மாதிரியும் இல்ல, நீங்க செஞ்சா தக்காளி சட்னி, எதிர்கட்சிகள் செஞ்சா ஒரு நிர்வாகி திமுக போய் சேரும்போது நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. அதே விஜயபாஸ்கரோ இல்ல முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜுவோ அவங்க வந்து தாவைக்கால சேரும்போது நீங்க கேள்வி கேட்கறீங்க. திமுகவும் அதே தானே செய்யுது. பெஞ்சமின் வந்து இப்ப வந்து அவர் எம்எல்ஏவா இல்ல கட்சியில இருந்து வரக்கூடியவங்க, கட்சியில இருந்து யாரு வேணாலும் எப்ப வேணாலும் சேருவாங்க. எம்எல்ஏவா ஒரே மாதத்துல, அதாவது இன்னும் கூட என் கையில எல்லாம் கருப்பு மை போலங்க இருக்குங்க போல இருக்கு இல்லையா? அப்ப அந்த மை ஈரம் கூட காய்வதற்குள்ள உங்க தொகுதிக்கு நீங்க போய் என்ன பண்ணீங்க, நன்றி கூட போய் சொல்லியிருக்க மாட்டாங்க பாதி பேரு. இதுல எத்தனை பேர் இந்த 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்கல்ல, அதுல எத்தனை பேர் போய் நன்றி சொன்னாங்க? அவங்க தொகுதியில பார்த்து, அவங்க தொகுதியில போய் நன்றி சொல்லிட்டு தான் வந்து ராஜினாமா பண்ணாங்களா? அதுல விஜயபாஸ்கர் மட்டும் ஒரு இது பண்ணாரு, அதாவது நான் கருத்து கேட்கிறேன், மக்கள் கிட்ட கருத்து கேட்கிறேன் அப்படின்னு. ஆக்சுவலி விஜயபாஸ்கர்லாம் தனியா நின்னாலே எப்போதும் விராலிமலை அவருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து எப்படி ஓட்டு கேட்பாரு, அவருடைய கேம்பெயின் ஸ்டைல் என்ன, அவர் அந்த ஊரை எப்படி வச்சிருக்கிறாருன்னு நான் பார்த்துருக்கேன், தெரியும் எனக்கு ஓரளவுக்கு. விராலிமலையை அவர் எப்படி ஆக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அவர் வந்து அந்த விராலிமலையில வந்து மினரல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், அவர் மலையை குடைஞ்சது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாலும் கூட அவர் அந்த தொகுதி மக்களை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சிருக்கணும்னு அவருக்கு தெரியும். அவர் போய் ஓட்டு கேட்கும்போது சொல்வாரு, ஆத்தா நீ போட்ட ஒரு ஓட்டு தான் இது புதுக்கோட்டைக்கு மெடிக்கல் காலேஜ் வந்துச்சு,
இது எல்லாரையுமே அந்த ஒரு வந்து emotional யோசிக்க connect வைக்கும். அந்த வச்சிருக்காரு field எமோஷனல் கனெக்ட் இருக்கு. குடும்பமே போய் நின்னு அங்க ஓட்டு கேட்பாங்க. அந்த புள்ள போய் நின்னு ஓட்டு கேட்கும். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு 3 எலெக்ஷன் அது ஒரு பேட்டர்னா வச்சிருக்காங்க. அப்படி கனெக்டிவிட்டியோட இருக்கிற ஒருத்தர் ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சிக்காக இதுவரைக்கும் அவர் நின்னவர், இன்னைக்கு அந்த கட்சியில எம்எல்ஏவானவர், இன்னைக்கு போயிட்டு அந்த மக்கள்கிட்ட கேட்டுட்டு தான் நான் பண்றேன்னா அவராது குறைந்தபட்சம் அதை பண்றாரு. வெளிப்படையா சொல்றாரு. மற்றபடி யாரும் அதை பண்ணல. ஆனா அவர் அங்க போய் சேர்ந்திருக்கிறாரு. எதுக்காக போய் சேர்ந்திருக்கிறார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். என்ன இப்ப வந்து புதுக்கோட்டையில வந்து அவர் இன்னொரு வார்த்தை சொல்கிறார். டெல்டா, இது ட்ரெய்லர் தான், டெல்டாவுக்கு வந்தீங்கன்னா மெயின் பிக்சரே இருக்குன்னு. ஆக்சுவலி தாவேக்காவுக்கு டெல்டாவில் இல்லை. இப்போ விஜயபாஸ்கர் அவங்க கூப்பிட்டுருக்காங்கன்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. எங்களுக்கு டெல்டாவில் வந்து பெரிய அளவுல ஸ்ட்ரென்த் இல்ல, ஒரு ஸ்ட்ரென்த்தான லீடர் இல்ல. பேசிக்காவே தாவேக்காவிற்கு ஒரு அடிப்படையான ஃபீல்டுல கட்டமைப்பு இல்ல அப்படிங்கிறது பெரும்பாலும் வைக்கக்கூடிய விமர்சனங்களா பாக்குறோம். அந்த கட்டமைப்பை அவங்க உருவாக்காம ஆல்ரெடி இருக்கவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாங்கிற முயற்சியில தான் இன்னும் இருக்காங்களா? டெல்டாவிலேயே ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா 2 எம்எல்ஏக்கள் தான் தாவேக்காவுக்கு. ஒன்னு விஜய் சரவணன், இன்னொன்னு கும்பகோணத்துல வினோத். தஞ்சாவூர், கும்பகோணம் 2 சிட்டியில மட்டும்தான் அந்த சிட்டி ஓட்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஊரக பகுதிகளில் எல்லாருமே அதிமுக திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா. அப்போ அவங்களுக்கு டெல்டாவை ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது தாவேக்காவுக்கு இருக்கு. ஆனால் விஜயபாஸ்கர் போய் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும்னா முடியாது. அவரால் புதுக்கோட்டையில் மட்டும்தான் பண்ண முடியும். தஞ்சாவூர்ல போய் அவரை நின்னார்னா அவர் கூடவே இருந்த இன்னைக்கு வந்து திமுகவுல சேர்ந்திருக்க வைத்திலிங்கம் இருக்கிறாரு அங்க. இப்படி திமுகவுலயே நிறைய பேர் அங்க இருக்காங்க. அதிமுகவுல ஓஎஸ் மணியன் வந்து நாகப்பட்டினம் வேதாரண்யம்லாம் அவர் வச்சிருக்கிறார். அப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது இவர் போய் அங்க இது வரைக்கும் விஜயபாஸ்கருக்கு வந்து புதுக்கோட்டையை தாண்டி போய் அவர் தஞ்சாவூர்லயும் வேதாரண்யத்திலயும் அரசியல் பண்ணதான் நான் பார்த்ததுல இத்தனை வருஷத்துல. அப்ப எப்படி டெல்டாவை இனி பண்ண போறாரு? ஆனா அவர் நல்ல ஆர்கனைசர்னா ஆர்கனைசர் தான். சோ இனி எப்படி பண்ணுவாரு அப்படிங்கறத நம்ம இருந்துதான் பொறுத்துதான் பார்க்கணும். ஆனா இந்த தஞ்சாவூர் டெல்டாவே உங்களுக்கு நான் கொண்டு வந்துருவேன் அப்படின்னு விஜயபாஸ்கர் சொல்றாருல, இவர் சொல்லிடுறது அரசியல் என்றால் எதிர்கட்சிகளும் அரசியல் தானே பண்ணுவாங்க. அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்ப அவங்க பண்ணும்போது அதை மட்டும் நீங்க அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க, நீங்க பண்றதையெல்லாம் அரசியல் இல்லை அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கிறது வந்து பொதுவா மக்கள் ஏத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அதாவது இவங்களுக்கு வந்து இவங்க சீட்டை தக்க வச்சுக்கிறதுக்காக இவங்க பண்றது அரசியல் என்றால் அவங்களும் அவங்கவுங்களுடைய பிளேஸ்மெண்ட்டை பண்றதுக்கான அரசியலை அவங்க பண்ணதான் செய்வாங்க. அதுதானே ப்ராக்டிக்கலா பார்க்கணும். ஆனா அதுல எந்த அளவுக்கு எத்திக்ஸா பண்றீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு கேட்டா. ஒரு மாதத்துல இத்தனை பேர் 6 பேர் ராஜினாமா பண்றதுல எனக்கு எத்திக்ஸ் இருக்கிறதா தெரியல. 10 நாள்ல அம்மாவோட ஆட்சியை பார்த்தோன்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் எதிர்கட்சியிலேயே உட்காந்து மக்களுக்கு எங்களால சேவை செய்யறது கம்மியா இருக்கும், ஆளுங்கட்சியா இருந்தாதான் அந்த சேவைகளை சரியா செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை எல்லாம் தெரிவிச்சுட்டு தானே அவங்க கட்சியில இருந்தே விலகுறாங்க. இல்ல ஆளுங்கட்சியா தான் இருக்கணும் இதெல்லாம் சேவை செய்யறதுக்கு அப்படின்னா 2021ல இருந்து 26 வரைக்கும் விஜயபாஸ்கர் எதிர்கட்சி எம்எல்ஏவா தானே இருந்தாரு. இல்ல மரகதம் குமரவேல் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இப்ப நான் உங்களுக்கு இல்ல ஜெனரலா சொல்றேன். மரகதம் குமரவேல் இன்னைக்கு சொல்றாங்க அப்படின்னா 2021 to 26 தான் இருந்தது. உங்களுக்கு அன்னைக்கு வந்து இப்ப இன்னொன்னு என்னன்னா, ஒரு 2 நாள் பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பாங்க. அது ஒரு பாசிபிலிட்டிஸை பார்த்துருப்பாங்க. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம். அது எதிர்ப்பாங்களா, மக்கள் ஏற்றுப்பாங்களாங்கிறதெல்லாம் அடுத்து அதோட கான்சிக்வன்சஸ் அப்படி ஒன்று நடந்துருந்துச்சுன்னா அது மக்கள்கிட்ட பேசு பொருளாக இருந்திருக்கும். அது சரியா தப்பாங்கிறது இருந்திருக்கும். இப்போ என்னை மாதிரி பத்திரிகையாளர்கள் வந்து இருதுருவ அரசியல்ல இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஆனா இன்னைக்கு இருதுருவ அரசியலா அதிமுக இல்லை. அதிமுக ஆல்ரெடி அந்த ஃபயர்லாம் முடிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆஃப்டர் அதாவது 2017 அதாவது ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுகவில் அந்த ஃபயர் இல்லை. ஏதோ கொஞ்ச நாள் அவங்க திமுகவை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் எடப்பாடியோட ஆட்சி இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா 2017 திமுகவுக்கு ஒரு சூப்பர் ஆஃபர் இருந்துச்சுங்க. ஏன் அன்னைக்கு அந்த திமுக செய்யல? அவங்களுக்கும் வந்து கம்மியாக அந்த மினி சட்டமன்ற தேர்தல் ஒன்று நாடாளுமன்றத்தோட நடந்துச்சுல 2019. அதுல நினைச்சிருந்தா திமுக அதை பண்ணியிருந்திருக்கலாமே. இப்ப மாதிரி ராஜினாமா பண்ண வச்சோ இல்ல அந்த தேர்தலையே அவங்க வந்து அவங்களுக்கு ஹைஜாக் பண்ணிடுவோ. ஏன்னா அப்ப 2019 திமுக தான் நாடாளுமன்றத்துல எல்லாத்துலயும் ஜெயிக்கிறாங்க. அப்ப அவங்க இந்த மினி சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறது ஒன்றும் அவங்களுக்கு பெரிய விஷயம் இருந்திருக்காது இல்லையா? ஸோ ஏன்னா இங்க அப்பயுமே ஸ்டெபிலிட்டி இல்லாம தான் இருந்துச்சு ஏடிஎம்கே. அப்பெல்லாம் ஏன் வந்து சோகால்டு மரகதம் குமரவேல், விஜயபாஸ்கர் ஸ்கொயர்ஸ் இவங்கெல்லாம் ஏன் வந்து ஏடிஎம்கே கூட இருந்தாங்கன்னா அன்னைக்கு ரூலிங் பார்ட்டி. அப்ப ரூலிங் பார்ட்டியா இருந்தா இருப்போம், எதிர்கட்சியா இருந்தோம்னா. அப்படி பார்த்தா 10 வருஷம் திமுக ஆட்சியிலே இல்லைங்க. எத்தனை பேர் 10 வருஷத்துல திமுகவுல இருந்த முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவில் போய் சேர்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு கடந்த ஆட்சியில திமுக கூட இருந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே இப்ப தாவேக்காவுக்கு போயிட்டாங்க. கூட்டணி கட்சிகள் போறாங்க அப்படிங்கிறது ஒரு ஆதரவு தானே. அது கூட்டணி கட்சிகள் போவதான் செய்வாங்க. ஆனா அதுல கூட என்னன்னா அது அவங்க உரிமை. கூட்டணிங்கிறது வந்து ஒரே கட்சியோடயே இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அவங்க. ஆனா அதுலயும் கூட
நீங்கள் இடதுசாரிகளுக்குள்ள ஒரு பிளவு இருக்கிறத நான் பார்க்குறேன். அதாவது ஆதவன் தீட்சண்யா மாதிரியான எழுத்தாளர்கள் தாமியேசாவில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் தாவேக்காவை கடுமையாக விமர்சிச்சும் கண்டனம் தெரிவிச்சும் பதிவுகள் தொடர்ந்து பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில். ஆனால் அவங்க வந்து வெளியிலேருந்து ஆதரவுன்னு ஒரு டீசெண்டான நிலைப்பாடை எடுத்திருக்கிறாங்க. அது அவங்க கட்சிக்கு சில விஷயங்களை உணர்த்துது. ஆனால் கேபி ஒரு ஸ்டாண்டு பேசுகிறாரு, முத்தரசன் ஒரு ஸ்டாண்டு பேசுகிறாரு. ஆனால் இன்றைய பொதுச் செயலாளராக, அது மாநில தலைவர், மாநில செயலாளராக இருக்கக்கூடிய சிபிஎம் உடைய சண்முகமுடைய ஸ்டேட்மெண்ட் வேறையாக இருக்கிறது. அவர் தோழர் சண்முகத்துடைய ஸ்டேட்மெண்ட் வந்து திமுக மீது அட்டாக் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டாகவே இருக்குது. அது அதாவது அவர் அட்டாக் பண்ணுறதுனா பண்ணலாம். ஆனால் கடந்த காலங்களில் கூட்டணியில் இருக்கும்போது நீங்கள் திமுக மீதான விமர்சனங்களை வந்து வைக்கிறீங்க. ஆனால் கடந்த காலங்களில் அவங்க கூட கூட்டணியில் இருந்திருக்கிறீங்க. அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு வச்சா அது உங்களையும் தான் சேர்ந்து வரும். சரி, நாங்கள் என்ன கூட்டணி ஆட்சியிலையா இருந்தோம், கூட்டணியில் தானே இருந்தோம் அப்படின்னு ஒரு வாதத்துக்கே எடுத்துக்கிட்டோம்னாலும், இப்போ நீங்கள் வந்து அதாவது திமுக வந்து ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் செய்யுது, குதிரை பேர வேலையில இறங்கிருக்கு அப்படின்னு தோழர் சண்முகம் பதவியில இல்லாம அவங்களால இருக்க முடியல. அதே வார்த்தை திரும்பி இவரை நோக்கியும் கேட்பாங்க தானே. ஏன்னா இவர் வந்து இப்ப போய் கூட்டணியில், அதாவது ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க கூட கூட்டணி அப்படிங்கிற ஒரு பார்வை வந்துராதா? இவங்க என்னதான் வெளியில இருந்து ஆதரவுனாலும் இவங்க வந்து நாங்க ஆதரவே கொடுக்கலன்னு இருந்துட்டு திமுகவை சொல்றதுங்கிறது வேற. இவங்க என்ன சொல்றாங்க, அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும், ஆளுநர் தான் இங்கே வந்து அரசை நடத்துவார், பாஜக மறைமுகமாக ஆட்சி அமைச்சிரும், அதனால தான் நான் வந்து இந்த ஆட்சியை நாங்கள் ஆதரிக்கிறோன்ட்டு தானே போனாங்க. நேற்றைக்கு வைகை ஆற்றை சுத்தம் பண்ணுவேன்னு ஆர்லேக்கர் வந்து நிற்கிறாரு, ஸ்டேட்மெண்ட். அப்போ முதல்ல கண்டிச்சிருக்கிறது வந்து இவர் தானே, சண்முகம் தானே கண்டிச்சிருக்கணும். இதனால தானே அவங்க அங்கே போனாங்க. முதல்வரே இது வரைக்கும் கண்டிக்கலையே மேம், அமைச்சர் தானே அதுக்கு பதில் சொல்லி. நிர்மல்குமார் பேசுறாரு. நிர்மல்குமார் எந்த அளவுக்கு பேசுறாருன்னா, நாங்கள் வந்து கேட்டுக்கொள்வோம், அதிகாரிகளை அவர் கூப்பிட்டா போகக்கூடாது, கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற அளவுல பேசுறாரு. அதுவா முக்கியம் இன்னைக்கு. அதாவது ஆளுநர் இறங்கி சுத்தம் பண்ண போறாரான்னு கேள்வி வைக்கிறாரு. ஆளுநர் இறங்கி சுத்தம் பண்ண போறாரா அப்படிங்கிற கேள்வி அங்க மட்டும் பொருந்தாது. அவர் இங்க கூவமாத்த கடந்து தான் அவர் சட்டசபையில வந்து ஆளுநர் உரையை வாச்சிட்டு போறாரு இல்லையா? அப்ப இந்த ஆத்தையும் சுத்தம் பண்ணணும் தானே இங்க. ஏன்னா உங்களுக்கு மதுரை தான் வந்து பிஜேபி அஜெண்டாவுக்கான ஒரு இடம். திருப்பரங்குன்றத்தை வச்சு ஏன் திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸை முடக்கும் பொழுது எதுக்கு இவங்க எல்லாரும் அதற்கு கடுமையா விமர்சிக்கல, ஏன் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல? அது வந்து திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் பொதுவெளியில இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி. அந்த டாக்குமெண்ட்ரிய ஒரு க்ளோஸ்டு தியேட்டருக்குள்ள, அதாவது க்ளோஸ்டு ரூமுக்குள்ள வந்து ஸ்கிரீனிங் பண்றதுல என்ன பிரச்சனை? அந்த மேலிட உத்தரவு யார் அந்த மேலிடம் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பணும் இல்லையா? இந்த மாதிரி கேள்விகளை எழுப்பும் பொழுதுதான் அவங்க ஏற்கனவே தார்மீகமா இருந்த அந்த கொள்கை சார்ந்த பிடிப்பு இருக்கும். இன்னைக்கு திருப்பரங்குன்றம் அவங்க அடுத்து வந்து பிஜேபியோட டார்கெட் என்னன்னா, மதுரையை வச்சு இங்கே வந்து பிஜேபி உள்ளே வர்றதுக்கான ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அதில் திருப்பரங்குன்றத்தை வந்து தாவேக்காவுக்கு நான் இப்போ வரேன், நான் ஏன் வந்து பை எலெக்ஷன் வரலைங்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரீங்களான்னு நீங்களே கேட்கலாம். அடுத்த டாபிக் வந்துட்டோன்னு இல்லை. ஏன்னா திருப்பரங்குன்றத்தில் யார் நின்னா? ஆர்எஸ்எஸ்காரரான நிர்மல்குமார் நின்னார். இன்றைக்கு அவர் ஒரு மாண்புமிகு அமைச்சர். அவர் அங்கேருந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு, மக்கள் அவரை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. அவர் அங்கே திருப்பரங்குன்றம் என்ன மாதிரியான காலகட்டங்களில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ இங்கே நடக்கிறது ஒரு செக்குலரிசமான ஆட்சி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் வந்து ஜாதியே பார்க்கல, நீங்கள் ஏன் வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து ஒரு உயர் சாதி வகுப்பை சேர்ந்த ஒருத்தரை நிப்பாட்டுனீங்க, அவருக்கு ஏன் இந்து சமய அறநிலையத்துறை கொடுக்குறீங்கன்னு கேள்வி எழுப்பினா, அவர் சாதியே எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அவரை அப்பாயின்ட் பண்ணிட்டு தான் எங்களுக்கு தெரியும்னு வெளிப்படையாக அமைச்சர் ஆதவர்ஜனா போன்றவர்கள் சொன்னார்கள். அது எப்படி சாதி தெரியாம நிப்பாட்டுவாங்களா? அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இன்னொரு பக்கம் இவங்க சாதி பணத்தை எல்லாம் கடந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ற இடம் இருக்குல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பணம் கொடுத்து சில இடங்கள்ல ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பணம் இல்லாமையா இவங்க இவ்வளோ பெரிய சோஷியல் மீடியா கேம்பெயினை பண்ணாங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. பணம் இல்லாம ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்றது. அப்புறம் பெரும்பாலான இடங்கள்ல சாதி பார்த்து தான் நிப்பாட்டி இருக்கிறாங்க. செக்குலரிசம் பேசுறதுன்னு டிவிக்கே சொல்றாங்க இல்லையா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோவாவில் வந்து பாஜக ஆட்சி, மணிப்பூர், நாகாலாந்துலாம் பாஜக ஆட்சி தான். அங்கே வந்து அதாவது பாஜக ஆட்சியில் கிட்டத்தட்ட 3 மாநிலத்திலையும் 18 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, கிறிஸ்டியன் எம்எல்ஏக்கள். இப்போ அதனால வந்து பாஜக ஆட்சியை செக்குலரிசம்னு சொல்லிட முடியுமா? பாஜக ஆட்சியை வந்து அவங்களே சொல்ல மாட்டாங்க, இந்துத்துவ ஆட்சின்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் அவங்களுடைய சோல். அப்ப இங்க வந்து ஒரு நேம் சேக்குக்கு ஒரு கிறிஸ்டியானிட்டியில இருக்கிறவங்களுக்கு வந்து மினிஸ்டராவோ அல்லது சபாநாயகராவோ பொறுப்பு கொடுப்பதன் மூலமாகவோ, அல்லது நீங்க மேம்போக்காக இதை எதிர்க்கிறோம், இன்னைக்கு ஆளுநரை கூட, அதாவது புரோஹித் வந்து
ஆய்வு பண்ணும் பொழுது திமுக வந்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆர்.என். ரவி ஆய்வுக்கு போகும்போது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. குறைந்தபட்சம் வந்து ஜெயக்குமார் மாதிரியான அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கண்டனத்தை தெரிவிச்சாங்க, ஆளுநர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்புறம் ஆளுநர் அதிமுக பீரியட்ல செஞ்சதுக்கெல்லாம் திமுக சப்போர்ட் பண்ணுச்சு. அதாவது சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அதிமுகவோட கூட நின்று அதிமுகவே பேச தயங்கும் போது கூட ஆளுநர் பண்ணக்கூடாது போய் அப்படின்னு. தலைமைச் செயலகத்துல போய் ரெய்டு நடத்தும் பொழுது தலைமைச் செயலகத்துக்குள்ள எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பினது அதிமுக பீரியட்ல நடந்ததுக்கு திமுக கேள்வி கேட்டாங்க. சில இதெல்லாம் தமிழ்நாடுடைய உரிமைன்னு தன்னாட்சி தத்துவத்துல வச்சிருக்கிறாங்க. அவர்கள் பேசுனதுக்கும் முதல்ல திமுக தான் பதில் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரியான இடங்களை இவங்க வந்து தாவேகாவுடைய நிலைப்பாடுல ஸ்ட்ராங்கா இல்ல. அது ஸ்ட்ராங்கா இருக்கும்போது தான் இவங்க மதச்சார்பின்மையை பேசுறாங்களா? பாஜக எதிர்ப்புல எந்த அளவுல இருக்கிறாங்க? பாஜகவை எதிர்க்கணும்னு கூட நான் சொல்லல, நீங்க எதிர்ப்பு மனநிலையில கூட அணுக வேண்டாம். ஆனா எந்த கொள்கை தமிழ்நாட்டுக்கு உகந்தது, எந்த கொள்கை தமிழ்நாட்டுக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிற இடத்துல இருந்தாது எதிர்க்கணும். அதையெல்லாம் எதையுமே எதிர்க்கிற மாதிரி இல்ல. 2 தடவை வந்து தமிழ் தேசிய கீதம் பாடுனா என்ன அப்படிங்கறதெல்லாம் பிரச்சனை. தமிழ்தாய் வாழ்த்து வேணுமா, வந்தே மாதரம் வேணுமானா தமிழ்தாய் வாழ்த்து வேணும்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டில். அதுல நீங்க என்ன ஸ்டாண்டில் நிக்கிறீங்கிறது தான் முக்கியம். ஸோ இந்த மாதிரி இடத்துல சும்மா நாங்க மதச்சார்பின்மை அரசு அப்படின்னு சொல்லிக்கிட்டா மட்டும் போகாது. அதுக்கு நீங்க செய்யணும். இப்போ கோவாவுக்கு நான் ஏன் உதாரணத்துக்கு சொன்னேன்னா, கிறிஸ்டியன்ஸ்கள் இவ்வளவு பேர் அதுல இருக்கிறாங்கன்னா அங்க அப்படிதான் ஹிந்துத்துவா இருந்தாலும் கிறிஸ்டியனை வச்சுதான் ஆட்சி அமைக்க முடியும். ஏன்னா அவங்க தான் ஓட்டர்ஸும் இருக்காங்க, அங்க மெஜாரிட்டி பாப்புலேஷன். ஸோ அந்த மாதிரி தான் இங்க மெஜாரிட்டியாக இருக்கிறத வச்சு எல்லாம் ஒரு ஆட்சிக்கு மதச்சார்பின்மைன்னு கொடுத்துட முடியாது. நீங்க மதச்சார்பின்மைக்குன்னு என்ன செஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம அதை பேச முடியும். அதே போல அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ அவர்கள் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்காரு. முதலமைச்சர் குறித்த ஒரு அவதூறு பேச்சு பேசினதுக்காக நீதிமன்றம் முன்ஜாமீன் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. தள்ளுபடி செய்த 90 நிமிடங்கள்ல அவரை கைது செய்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம செய்திகளில் பார்க்க முடியுது. கரூர் சம்பவத்தை பத்தி நேற்றைய தினம் அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசுறார்கள். கரூர் கணக்கை நாங்க தீக்காம விட மாட்டோம், காவல்துறையை வச்சு 40 பேரை கொண்டுட்டாங்க, 41 பேரை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்றாங்க. இது ஏற்புடையதா? இந்த அவதூறு கருத்துக்கு கைது செய்யறாங்க. இது வந்து ஒரு பிரச்சனையை தூண்டுற மாதிரியான ஒரு பேச்சா இருக்கு தொடர்ந்து. ஸோ இதற்கெல்லாம் நடவடிக்கை கிடையாதா? நான் பெரும்பாலும் பார்க்குறேன் அமைச்சர் ஆதவர்ஜுனாவுடைய கருத்துக்கள் வந்து ப்ரொவோக்கிங்காக தான் இருக்குது. முழுக்க ப்ரொவோக்கிங்காக தான் அவர் பேசுகிறாரு. அவர் வந்து இன்னுமே ஒரு எதிர்கட்சியாக கட்சி நிர்வாகி மாதிரியே தான் பேசுகிறார். அவர் ஒரு அமைச்சராகி விட்டார். அமைச்சராகி அவருக்கு ஒரு நல்ல பொறுப்புகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் இன்னும் சொல்லப்போனால் பெரும்பாலும் தாவேகாவுடைய முகமாக விஜய் இருந்தாலும் பெரும்பாலும் ஷேடோ கேபினட் மாதிரியும் ஒரு ஷேடோ சிஎம் மாதிரி இவர் தான் எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு இருக்காரு. இவரை தான் எல்லாரும் போய் பார்க்குறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது சரி தவறுக்கு அப்பாற்பட்டு இவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணும். நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா எல்லாத்துலேயும் உங்கள் முகம் தான் இருக்குது, இப்போ எல்லாமே உங்களை நோக்கி தான் நகருது அப்படின்னா நீங்கள் திரும்ப குறை சொல்கிற அரசியலே எவ்வளோ நாளைக்கு பண்ணுவீங்க? அவர் இது வரைக்கும் பேசினதுல ஹெல்தியான ப்ரோக்ரஸிவானதாவே இல்ல அவர் பேசுறது. மேம் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு ஒரு சிம்பத்தி அரசியலே தான் முன்வைக்கிறாங்களா? இப்ப நீங்க கரூர் மக்களோட கண்ணீர் தான் கொளத்தூர்ல உங்களோட தோல்விக்கு காரணம் அப்படின்னு எமோஷனலா ஒரு விஷயத்த ரெஜிஸ்டர் பண்றாருல மேம். அது இன்னுமே நான் அதை அப்படி பார்க்கல. அதாவது திரும்ப இவங்க கொளத்தூர்ல வந்து முன்னாள் முதலமைச்சருடைய தோல்வியை திரும்ப அவங்க ஏதோ ஒரு பெரிய சாதிச்சது மாதிரி சுட்டி காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது சட்டமன்றத்திற்குள்ள முதலமைச்சர் செய்ததுமே வந்து சட்டமன்ற மரபுகளுக்கு தவறு சரிங்கிறத உட்பட்டு ஒரு ஹியூமன் எத்திக்ஸ் படி பார்த்தோம்னாலும் அரசியல்ல இன்னைக்கு ஒருத்தவங்க வெற்றி பெறலாம். வெற்றி தோல்விங்கிறது சகஜமான ஒன்று. யாருமே வெற்றியை மட்டுமே பட மாட்டாங்க. ஒரு தோல்வியை படும் பொழுதுதான் இன்னொரு அனுபவம் கிடைக்கும், இன்னொரு வெற்றிக்கான அறிகுறியா அது மாறும். அதே நேரத்துல அந்த மாதிரி ஒரு ஹார்ட்கோர் வெண்டேட்டா பாலிடிக்ஸை எந்த இடத்துலையும் முன்னாள் முதலமைச்சரோ திமுக தலைவராவோ அவர் பண்ணல. அவரும் நினைச்சிருந்தா இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். கரூர்ல அவருக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு, அவர் சிஎம்மா இருக்கும் பொழுது இருந்துச்சு. பல இடங்கள்ல அவருக்கு ஸ்பேஸ் இருந்தப்பையும் அவரை கடுமையா விமர்சிச்சப்பையும் கூட அவர் ரொம்ப சகிப்புத்தன்மையோடும் பொறுப்போடையும் தான் ஆன்சர் பண்ணாரு எல்லா இடத்துலையுமே. ஆனா அவரை திரும்ப டிச் பண்றது கூட எந்த தொண்டர்களும் உயிரிழக்கிறத தலைவர் விரும்ப மாட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாரு. ஆனா ஆக்சுவலி என்ன அப்படின்னா அவரையே திரும்ப டார்கெட், நாங்க வந்து ஒரு தலைவரையே சாச்சிட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு. 2 வருஷத்துல நாங்க முடிச்சிட்டோம், கட்சி ஆரம்பிச்சு வெற்றி பெற்றுட்டோங்கிறாங்க. அவங்க ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றம் இயக்கமா மாத்தினாங்க. அதுக்கப்புறம் விஜய் மக்கள் இயக்கமா மாத்தினாங்க. 2015 எல்லாம் வேலை பார்த்தாங்க. அப்படின்னா 2015 மக்கள் இயக்கமா அவங்க வேலை பார்த்ததெல்லாம் என்னாச்சு?
அப்ப இப்பதானே கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, பட் அந்த பேஸ் செட்டப் உங்ககிட்ட இருந்தாங்க தானே. இப்ப அதுக்குள்ளேயுமே பிரச்சனை ஓடுது. மாவட்ட செயலாளர்கள் கொடுக்கல, அமைச்சர் கொடுக்கல, வெளியில இருந்து இவ்வளவு பேர் வர்றாங்க. கிட்டத்தட்ட அதிமுக வந்து பஸ் ஃபுல்லு ஃபுட்போர்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கே எங்க பதவி கொடுக்க முடியல. யோசிக்காம இவ்வளவு பேரை சேர்க்கறது அவங்களுக்கு என்னன்னா எல்லா ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. இங்க ஒரு கட்சி தான் நாங்க, எங்களுக்கு டிவிகே வர்சஸ் டிஎம்கேங்கிறத அந்த செட்டப் அவங்க உருவாக்கணும் அப்படிங்க. ஒன்னே ஒண்ணு இல்லைங்க, எடப்பாடி வந்து அவர் செஞ்சாரா செய்யலாங்கிறத தாவேக்காவும் டைரக்டா குற்றம் சுமத்தல, அவரும் வெளிப்படையா சொல்லல. அங்க எடப்பாடி தொகுதியில தாவேக்கா எம்எல்ஏ காணாம போனாரு, அங்கதான் ஆரம்பிக்குது. அவங்க எடப்பாடி கட்சியவே இல்லாம இப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடியும் வந்து அவரு முன்னாள் முதலமைச்சரை கமெண்ட் அடிச்சு பேசும்போது சிரிச்சிட்டு தான் உட்கார்ந்துருந்தாரு சட்டமன்றத்துக்குள்ள. ஆனா இன்னைக்கு இத்தனை அமைச்சர்கள் போகும்போது அவர் அதிமுகங்கிற எப்படி இருந்த கட்சி இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நம்மலாம் பத்திரிகையாளர்களா இத்தனை வருஷம் அதோடைய ஒரு கரிஷ்மேட்டிக்கா அந்த கட்சியை பார்த்திருப்போம் இல்லையா, அங்கிருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு பதட்டம் இருக்கு. அவர் வந்து ஆனா இப்பயும் கட்சிக்கு தலைமை இல்லாம இருந்தா சரி, யார் இன்னும் எல்லாரும் போகட்டும், நம்ம அப்பதான் ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைக்கிறாரோ என்னவோ. இவங்க எல்லாம் தான் பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் போயிட்டோம், நம்ம அதிமுகவுல சும்மா இருக்கிறவங்களை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம்னு நினைக்கிறாரான்னு கூட தெரியல. ஏன்னா முக்கிய தலைவர்கள் போயிட்டா யாரு கேள்வி கேட்க போட்டா? ஏன்னா அவருக்கு இரட்டை இலை சின்னத்துல தொடங்கி கட்சி தலைமையில தொடங்கி இடியாப்ப சிக்கலாவே இருந்தது, அதெல்லாம் கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறாரு. நம்ம கட்சி மட்டும் இருந்தா போதும்னு நினைக்கிறாரோன்னு நமக்கு தோணுது. சோ அந்த மாதிரி இடத்துல இருந்துதான் ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய வெற்றி தோல்வியை நீங்க தொடர்ந்து எத்தனை நாளைக்கு பேசிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. அவரை வந்து தோற்கடிக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் உங்க வேலையா? அதாவது இன்னுமே வந்து திமுகவை தோற்கடிக்கிறது, முன்னாள் முதலமைச்சரை தோற்கடிச்சிட்டோம், அவங்க ஊழல் குற்றச்சாட்டு பண்ணியிருந்தாங்கன்னா நீதிமன்றத்துல சொல்லி சட்டத்துல முன்னாடி நிப்பாட்டி அவங்களுக்கு என்னென்ன தண்டனை வேணுமோ வாங்கி கொடுங்க. ஆனா மக்களுக்கு நீங்க 1 மந்த் கிட்டத்தட்ட அவங்க பொறுப்பேற்றதற்கு பிறகு கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆயிருக்கு, 50 நாள் ஆயிருக்கு. 50 நாள்ல ஆக்கப்பூர்வமா செஞ்ச விஷயங்கள், புது ஸ்கீமை கொண்டு வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்ற மாதிரினா 100 யூனிட், அதுவும் 100 யூனிட் ஏற்கனவே இருந்ததுல 100 யூனிட் கூட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் விவசாயிகள் இன்னும் பிரச்சனையா தான் இருக்கு அந்த விஷயங்களை, கடன் தள்ளுபடியில ஏதாவது ஆக்கப்பூர்வமா ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த யுனிக்கான ஒரு ஸ்கீம், இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற ஸ்கீம் தான், டிவிகே உடைய சிக்னேச்சர் ஸ்கீம் இது. இந்த ஸ்கீமை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இவங்க சொல்லாததை இதை செஞ்சிருக்கிறாங்க, இல்ல சொன்னதுலேருந்து இதை ஒன்று கொண்டு வந்து செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கான ப்ரொக்ரெசிவா மக்கள்கிட்ட போய் இதெல்லாம் பேசுறாங்க. எப்ப பார்த்தாலும் மக்கள் கிட்ட போய் நின்று முதலமைச்சர் எப்ப போய் பேசினாலும் எங்களை இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு நீங்க சொல்ற மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணி அது எல்லாத்தையும் தாண்டி ஆட்சியை கவிழ்க்க சதி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தினசரி பேசுறது, அது பேசதான் செய்வாங்க. ஆட்சியை கவிழ்க்க சதி பண்றாங்கன்னு இவங்க வந்து எதிர்கட்சி மேல அந்த பிளேமை போட தான் செய்வாங்க. ஆட்சியை கவிழ்க்க சதி பண்றாங்கன்னு இவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா எவ்வளவு நாளைக்கு நீங்க வந்து அதை சொல்ல முடியும்? முன்னாள் முதல்வர் மேடைகள்ல பேசும்போதா இருக்கட்டும், இந்த ஆட்சி இத்தனை நாள் கூட தாங்காது, சீக்கிரம் இடைத்தேர்தல் வரப்போகுது, சீக்கிரமே தேர்தலே வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் என்ன? நாங்க தொடர்ந்து எதிர்கட்சியா பயணிக்க போறோம், எதிர்கட்சியா தப்புகளை சுட்டி காட்டுவோம் அப்படிங்கிற விஷயத்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தெரிவிச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா மேம்? அது தாவேக்காக தானே சாதகமா போகுது. பாருங்க, எங்க ஆட்சியை கவிழ்க்க பாக்குறாங்க, அது திமுகவுக்கு தானே பேக் ஃபயர் ஆகுது. அதை யோசிக்க மாட்டாங்களா? அதாவது எடப்பாடி முதலமைச்சரானார்ல, அது வந்து ரொம்ப அதிமுக அன்ஸ்டேபிளா இருந்த ஒரு காலகட்டம். அமமுகன்னு ஒரு கட்சி உருவாகுது, ஆர்கே நகர் தேர்தல், அவர் வந்து தினகரன் வந்து கைதாகி 3 நாட்கள் அவரை வந்து கைதாகிறாரு, கட்சி சிம்பிள்காக திரும்ப வெளியில வர்றாரு. அந்த ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளா இருந்த காலகட்டம் அமமுக உருவாக்கப்பட்டது. அப்ப தினகரன் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாரு, பத்திரிகையாளர்களை டெய்லி சந்திப்பாரு, ஒரு வாரத்துல இந்த ஆட்சி கவிழும், அமாவாசையோட இந்த ஆட்சி கவிழும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எதிர்கட்சிகள் அப்படிதாங்க சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து எடப்பாடி வந்து அதை வந்து சிம்பத்தியா மாத்தல, என் ஆட்சியை கவிழ்க்க பார்க்கிறார்கள், அவர் பாட்டுக்கு நீ பானா சொல்லிக்கிட்டே இரு, நான் வேலையை பார்க்கறேன்னு அவர் வேலையை பார்த்தார். அப்ப ஒரு அன்ஸ்டேபிளா கட்சியும் இருக்கும்போதும் ஆட்சியும் இருக்கும்போதே அவங்க வந்து வேலையை செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து இப்ப ஸ்டெபிலிட்டியா ஆட்சி வந்துருச்சு, கட்சியும் உங்ககிட்ட ஸ்டெபிலிட்டியா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஆட்சிக்கான வேலையை செய்ய வேண்டியது தானே. இன்னும் வந்து அதிகபட்சமா என்ன நடக்குது, டெய்லி கூட்டணி கட்சிகள் சந்திக்கிறது, கூட்டணி கட்சிகளோட பேசுறது, அல்லது வந்து கூட்டணி கட்சிகள் யாராவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது, இதுதான் மாத்தி மாத்தி நடந்துகிட்டே இருக்கு. நான் இந்த 1.5 மாசத்துல நான் பாக்குறது வந்து இதுதான் நடந்துட்டு இருக்கு. இல்லைன்னா எப்பெல்லாம் வந்து யாராவது ராஜினாமா செய்யறாங்களோ உடனே வந்து திமுகவும் அதிமுகவும் வந்து ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்றத சொல்றது. ஏங்க, காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்தது தாங்க திரிணாமுல் காங்கிரஸ். திரிணாமுல் காங்கிரஸும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கிறாங்கங்க.
இதெல்லாம் இது அவங்க இன்னும் சொல்ல போனா யூபிஏ கவர்மெண்ட்லயே கூட்டணியில இருந்தவங்க தானே. இது எல்லா இடத்துலயும் நடந்தது. சிவசேனா மாதிரி நேரெதிராக இந்துத்துவாவோட கைகோர்த்து இந்துத்துவாவா இருந்த கட்சியோட என்சிபியும் காங்கிரஸும் கைகோர்த்து மகாராஷ்டிரால ஆட்சி அமைக்கிறாங்கங்க. சோ இது எல்லாமே ஏற்கனவே அரசியலுக்கு இது ஒரு புதிய திமுக அதிமுக ஒண்ணு சேர்றத ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல. மக்கள்கிட்ட தான் அது கையில இருக்கு. அதுதான் மெயினா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு அதிமுக வைக்கிற விமர்சனம் என்னன்னா, திமுகவை எதிர்ப்பது தான் அப்படின்னு ஒரு கொள்கை வந்து ஒரு கட்சியை எதிர்ப்பதற்காக ஒரு கொள்கையை வச்சுக்கலாம் யாரும் இங்க அரசியலுக்கு வர முடியாது. கொஞ்சமாவது ஏதாவது செய்யணும் நீங்க. ஆனா அப்படி சொன்னா கூட அந்த கட்சியும் இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த பொலிட்டிக்கல் சினாரியோல இந்த கவர்மெண்ட் பாலிசிஸ்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குன்னு இருக்கிற பாலிசி ஃப்ரேம்குள்ள நின்று என்ன விளையாட முடியுமோ அதை தான் விளையாண்டாங்க. அதனாலதான் போட்டி போட்டு ரெண்டு கட்சியும் நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ இவங்களும் போட்டி போட்டு வெல்ஃபேர் ஸ்கீமை கொண்டுட்டு வந்தாதான் அடுத்து மக்கள் உங்க பின்னாடி வருவாங்க. இல்ல நாங்க திரும்ப திரும்ப வந்து அவங்கள எதிர்கட்சியா இருக்கிறவங்களை திட்டோம் அல்லது வந்து எதிர்கட்சியை வந்து திரும்ப டிச் பண்ணி நாங்க இது மாதிரியே பேசிட்டு இருப்போம், அவங்கள வந்து இல்லைன்னா ஹேட்ரட் ஸ்பீச்சே வளர்ப்போம். திரும்ப திரும்ப இந்த ஹேட்ரட் ஸ்பீச் வளர்க்கறது வந்து நல்லதுக்கே இல்லை. ஒரு தலைமுறை வந்து ஹிஸ்டரியே சொல்லாதீங்கன்னு சொல்லுது. இன்னைக்கு ஹிஸ்டரியே சொல்லாத, எனக்கு தேவையில்லைங்குது. நீ எப்படி நீங்க வந்து உட்காந்து இன்னைக்கு மைக்க பிடிச்சி கேள்வி கேட்கிற, நீங்களும் நானும் மைக்க பிடிச்சி பேசுறோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கு. நம்மளால இந்த இடத்துல வந்து உட்கார முடியுமா? ஒரு பெண்ணா வந்து நான் இங்க உட்காந்து பேசுறேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அந்த ஹிஸ்டரி எப்படி பேசாம டைரக்டா அப்படியே நான் ஜம்ப் பண்ணி வந்து உட்காந்துட முடியும் இல்லையா? ஏன்னா எல்லாருக்கும், அதாவது ஒரு காலத்துல ஓட்டு போடுறதுக்கே பெண்களுக்கு உரிமை இல்லாம இருந்த இடத்துல இன்னைக்கு வந்து சம உரிமை கேட்கிறோம். நம்ம வந்து மக்கள் பிரதிநிதித்துவத்துல சம உரிமை கொடுங்க அல்லது 33% பெண்களுக்கு கொடுங்கன்னு கேட்கிற அளவுக்கு இதுக்கு பின்னாடி ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்குல்ல. இதையெல்லாம் அப்படி ஒத்த கையில லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இன்னைக்கு உள்ளதை அட் பிரசன்ட்டா பேசுங்க அப்படின்னா அட் பிரசன்ட் நாளைக்கு ஃபியூச்சர்ல ஹிஸ்டரியா தானே மாறும். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு பேசாம அப்படியே கடந்து போவீங்களா? அவங்கவுங்க பண்ணதை பேசதான் செய்வாங்க இல்லையா? ஆனா ஒரு தலைமுறைக்கு ஹிஸ்டரி பிடிக்க மாட்டேங்குது. ஹிஸ்டரி பேசினாலே பூமர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்கு. இன்னொன்னு வந்து மேம்போக்கா அரசியலை பேசுறது, இன்டெப்த் அரசியலுக்குள்ள யாருமே போக தயாரால. அந்த மேம்போக்கா பேசினா இன்னைக்கு 2 ஸ்டேட்மெண்ட், இந்த தலைவர் சொன்னதுக்கு 2 ட்வீட் போட்டுடலாம், 2 ரீல்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான சோசியல் மீடியா போலரைசேஷன் மாறி இருக்கே தவிர இன்டெப்தா ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் இருக்குல்ல, அதை பேச யாரும் தயாரா இல்லை. ஓகே மேம், சமகால அரசியல் நகர்வு குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி மேம். நன்றி.